நம்ம ஹிருத்திக் ரோஷனோட வார் 2 டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. வார் 1 எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. பார்த்திருப்பீங்க நிறைய பேர். தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பாட்டு வரும். அதுல நம்ம ஹிருத்திக் ரோஷன் அப்புறம் டைகர் ஷெராஃப் ஒரு டான்ஸ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதோட செகண்ட் பார்ட்டோட டீசர் தான் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஹெவியா அடிக்குது. என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெண்டுமே பாலிவுட் ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த தடவை மட்டும் சவுத்த பிடிக்கிறதுக்காக, அதாவது சவுத் ஆடியன்ஸ பிடிக்கிறதுக்காக ஜூனியர் என்டிஆர கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரு தான் மெயின் ஆன்டாகனிஸ்ட் ரோலே பிளே பண்றாரு. இந்த டீசர் ரொம்பவே ஒரு சின்ன டீசர் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பிரேக் டவுன் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டீசர் ஆரம்பிக்கிறதே நம்ம ஜூனியர் என்டிஆரோட வாய்ஸ் ஓவரோட தான். நம்ம கபீர், ஹிருத்திக் ரோஷன் ரா ஏஜென்ட், இந்தியன் பெஸ்ட் ரா ஏஜென்ட். நம்ம கபீர எனக்கு ரொம்ப வருஷமா உன்னைய தெரியும் அப்படின்னு நம்ம ஜூனியர் என்டிஆர் சொல்றாரு. ஆனா நம்ம ஜூனியர் என்டிஆர கபீருக்கு தெரியாது. ஜூனியர் என்டிஆருக்கு கபீரை தெரிஞ்சிருக்கு. புரியலையா? புரியல, புரியக்கூடாது. அதானா எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் என்டிஆர் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம ஹிருத்திக் ரோஷனால இவர் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இப்போ ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா தெரியும் அப்படிங்கறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம கபீர் தான் ஒரு ரா ஏஜென்ட் ஆச்சு. நிறைய மிஷன்ஸ் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு மிஷன்ல நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு தெரியாதனமா ஏதோ ஒரு கெடுதலை பண்ணிருக்கலாம். அதனால இத்தனை வருஷம் கழிச்சு ஜூனியர் என்டிஆர் ரிவெஞ்ச் எடுக்க வரலாம். அப்படி இல்லைன்னா வார் 1ல நம்ம டைகர் ஷெராஃப் மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தன் வருவான்ல, ரா ஏஜென்டா இருக்கிறவனே, அவனுக்கு ரிலேஷன் இல்லைன்னா ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டரா இருக்கலாம். ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தாங்க இருக்கு. மற்றபடி இந்த டீசர் ஃபுல்லாவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். அங்க இங்கன்னு தாவறாங்க, குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்ததெல்லாம் பட்டமா அப்படியே தெரியுது. ஒரே ஒரு ஹுல்ஃப் கபீர் பக்கத்துல நடந்து வர மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அது வேணா நல்லா இருந்துச்சு. மத்தபடி இந்த போட் சீக்வன்ஸ், ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே பச்சையா தெரியுது. இந்த பத்தான்ல இருக்க மாதிரி. பத்தானும் இப்படிதான் எடுத்தானுங்க. அதெல்லாம் 1000 கோடி வசூல். என்ன சொல்றது? கிராமத்துலதான். ஆனா படிச்சதெல்லாம் பெங்களூர்ல இருந்துட்டேன். சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. அப்புறம் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீன் தாங்க. கடைசியா ஒரு சீன்ல நம்ம ஜூனியர் என்டிஆரும் ஹிருத்திக் ரோஷனும், அதாவது கபீரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஃபைனல் கிளைமேக்ஸா இருக்கணும். பார்ட் 1 மாதிரியே தான் இருக்க போகுது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல முக்காவாசி பிளாஷ்பேக் சீக்வன்ஸா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஜூனியர் என்டிஆர் எதுக்காக கபீரை கொல்றதுக்காக வந்திருக்காருன்னு பிளாஷ்பேக்ல தான் காட்ட முடியும். அதனால பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த டீசர்ல எங்கேயுமே பிளாஷ்பேக் சீக்வன்ஸை ரிவீல் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல டைரக்டா படத்துல கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளவுலாம் இந்த படத்து மேல இந்த டீசரை பார்த்து எதிர்பார்ப்பே வரலங்க. அப்படிதான் இருக்கு இந்த டீசர். உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த படத்துக்கு ஹைப்பா இருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். வீடியோ போறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். பாய்.